அடுத்து இன்னைக்கு பார்க்க வேண்டியதுல கடைசி பாசுரம் 47ஆம் பாசுரம். மதியிலேன் மதியிலேன்னு சொன்னீர், ராமானுஜர் உம்மா அனுகிரகிச்சுட்டார்னு சொன்னீர், அவருடைய உபகாரத்துக்கு நீர் விஷயீகாரம் உம்ம விஷயமா ஏத்துனுட்டார்னு சொன்னீர். இனிமே என்ன பண்ண போறீர்னால், இப்படி பெற்ற எனக்கு நிகர் யாரும் இல்லைன்னுட்டார். இப்ப இந்த 47ஆம் பாட்டுல சொன்னது எனக்கு நிகர் யாரும் இல்லை சொல்றச்சே கொஞ்சம் அகங்காரத்தோட பேசுறாப்புல இருக்கே. எனக்கு நிகர் இல்லைன்னு சொல்லுவீரானால் அப்படி சொல்லல. எனக்கா எனக்கு நிகர் இல்லைன்னு நான் சொல்லல. ராமானுஜருடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எனக்கு நிகர் இல்லைன்னு சொன்னேன். என்னால என் பெருமையை சொல்லுண்டா தான் அது தப்பு. ஒரு ஆச்சாரியனால எனக்கு பெருமைன்னு சொல்லுண்டா என்ன தப்பு? இப்போ இது நடந்தது. ராமானுஜருடைய தாய் மாமா, அவருடைய மாதுலர் பெரிய திருமலை நம்புகள், ராமானுஜருடைய ஒன்னு விட்ட சகோதரர் கோவிந்த பெருமாள்ங்கிற எம்பார், இவெல்லாம் திருப்பதியில் இருந்த காலம். பெரிய திருமலைகள் ராமானுஜருக்கு ஸ்ரீராமாயணம் போதித்தார்னு கேள்விப்பட்டிருப்பீள். ஓராண்டு கால ராமாயணத்தை உபதேசித்திருக்கார். திருமல நம்பிகள் ராத்திரி படுத்துக்கு போகணும், அதுக்கு படுக்க தட்டி போடணும் இல்லையோ. அப்ப கோவிந்த பெருமாள் படுக்க தட்டி போடுறார். தட்டி போட்டுட்டு அவர் படுத்துன்னு பார்த்தார். படுத்துன்னு பார்த்தா ஆச்சாரியனு குற்றம் இல்லையானால், நான் குற்றப்பட்டாலும் சரி, பாப்பம் வந்தாலும் சரி, அதை ஞானங்க குண்டூசி இருந்து முள்ளு இருந்து ஆச்சாரியன் முதுகுக்கு குட்டுறதை விட நம்ம முதுக்கான்னு குத்தலாம். அதுக்கு நம்ம அந்த நரகத்தையே வேணா ஏத்துப்போம். ஏன்னா ஆச்சாரியன் படுக்கையில படுத்து பார்க்க கூடாது. இவர் படுத்து பார்த்தார். எதுக்குன்னா அவர் திருமேனிக்கு ஒண்ணும் வந்துடக்கூடாது. அப்ப பார்வை அங்கேயே இருந்திருக்கோம் இல்லையோ. இதே எம்பாரை பத்தி தான் இன்னொரு நிகழ்வு. யாரோ எம்பார கொண்டாடிட்டு இருக்கா. என்னமா சொல்றீர் என்னமா சொல்றீர், உடையவர் ஆட்டமே அர்த்தம் சொல்றீர் என்று சொல்றச்சே, ஆமா ஆமா அப்படி நான் சொல்லுவேன் இப்படின்னு தலையாட்டினாராம். இத தூணுக்கு பின்னாடியில இருந்து உடையவர் பார்த்தார். வந்தவாள்லாம் கிளம்பி போன அப்புறம் கிட்டக்க வந்து, உண்மை இப்படி கொண்டாடுறா, ஆமா ஆமான்னு சொல்லிக்கிறீரே, இது தற்புகழ்ச்சி இல்லையோ, இப்படி பண்ணலாமா? நான் இப்ப ஆச்சாரியனே இன்னும் இருக்கச்சே, இதோ அவர் போயிட்டாருனா கூட பரவாயில்ல நீ சொல்லிக்கிறான், அவர் இருக்கேன் நான் இன்னும் இருக்கச்சே சொல்லிக்கிறீரேனால். அந்த சுவாமி கைகூப்பிண்டு பணிவா சொன்னார், இவா சொன்ன எல்லா பெருமையும் தேவரீரால் தான் கிடைச்சதுன்னு நான் நம்புறேன், உறுதியா நம்புறேன். அப்படி இருக்கிறச்சே இந்த பெருமையெல்லாம் நான் இல்லேன்னு சொன்னா அது எனக்கு இல்லேன்னு சொல்றேன்னு அர்த்தம் இல்லை, நீர் கொடுக்கலேன்னு ஆயிடும். அதனாலதான் அப்படி சொல்லவே மாட்டேன். நீர் கொடுத்துத்தானே நான் பெற்றேன். இது இத்தனை இருக்குன்னு சொன்னா அர்த்தம் என்ன? உமக்கு இருக்குன்னு அர்த்தம், எனக்கு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. எனக்கா இதெல்லாம் விளைஞ்சு கொடுத்தா, நீர் கொடுத்ததை தானே நான் வச்சுட்டு இருக்கேன். இப்ப ஆச்சாரியன் நமக்கு உபதேசம் பண்ணிடுவார், நம்ம அதை சொல்லணும் இல்லையோ. அடிக்கடி வந்து எங்க தாப்பனார் இப்படி சொல்லுவார், ஒவ்வொரு வார்த்தைக்கும் இப்படி எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், இப்படின்னு எங்க ஆச்சாரியன் சொல்லுவார்னு சொல்லிட்டே இருக்க வேண்டாம். சொல்லிட்டு இருந்தா என்னமோ இட்டு கட்டி வச்சாப்புல இருக்கும். சொல்லாம இருந்தோம்னா ஒருத்தர் கேட்டார், கேட்கிறார், சாமி அதெல்லாம் நீ சொல்றதே இல்லையென்னால், நான் என்ன சொல்றேனோ அது அவர் சொன்னதுதான். இது ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்றேன் சொல்லிட்டு இருக்கணும். இப்ப அது உள்ளத்தில் இருக்கணும். சொல்லலாம், தனியன்னு சொல்லணுமே தவிர எப்ப பார்த்தாலும் சொல்லணும்னு இல்லையே. அதே போலத்தான் இங்க சுவாமி சொல்றார், நான் எதை சொன்னாலும் எங்க ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் சொன்னதுதான், பெரிய நம்பி எதை சொன்னாலும் ஆள வந்தார் சொன்னதுதான் என்று பார்க்க போகிறோம். ஆகவே எனக்கு ராமானுஜ விஷயீகாரம் கிடைச்சிருக்கு. எனக்கா எனக்கு பெருமை இருக்குன்னு நான் சொல்லிக்கல. இப்போ அவர் அருளால எனக்கு கிடைச்ச பெருமை. இந்த பெருமையில் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்ன இந்த பாசனம். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத் தரம் செப்பும் அண்ணலி ராமானுஜன் என் அறிவினையின் திறன் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பர விருந்தான் எனக்காரும் நிகரில்லையே, எனக்காரும் நிகரில்லை. ஏனால் இரவும் பகலும் விடாமல் ராமானுஜர் என் சிந்தையில் நிறைந்து தன்னிகரற்று விளங்கினார். நிறைந்து ஒப்பரவிருந்தான், நிறைந்தார்னா என் உள்ளத்துல நிறைந்தார், தன்னிகரற்று விளங்கினார். ஆகவே எனக்கு யாரும் நிகரில்லை. இப்படி சொல்லிக்கலாம் இல்லையா. பகவான் என் உள்ளத்துல இருக்கார், எனக்கு நிகரில்லை. இது எனக்கே நிகரில்லைன்னு அர்த்தம் இல்லை, பகவான் உள்ளத்துல இருக்கிறதுனால நிகரில்லைன்னு அர்த்தம். இன்னொரு சுவாமிக்கு உள்ளத்துல இருக்க மாட்டாரோ, இருக்காருனா நிகர் இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து நிகர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப எதுவா இருந்தாலும் அவர் சம்பந்தத்தாலே தானே கூறுகிறோம். இனி பதபதார்த்தம் பார்க்கலாம். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று எல்லாராலும் அணுகப்படுபவர், எல்லாராலும் ஆசிரிக்கப்படுபவர். இறைஞ்சப்படும் பரன் அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன். வேதாந்தத்திலே பராத்பரன் சொல்லப்பட்ட ஈசன் சர்வேஸ்வரன் அனந்த சாயித்வத்தால் ஆதிசேஷ பர்யங்கத்துல சேனிச்சிருக்கார், புண்டரீகாட்சனா இருக்கார், ஸ்ரீயப்பதியா இருக்கிறார், ஸ்ரீவத் சங்கர மருவோட இருக்கார். இதெல்லாம் இருந்தா இவர் தான் பரம்பொருள்ங்கிறதுக்கு அடையாளம். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் யாரது? ஓ எங்கேயோ ஆகாசத்துல தேடாதீங்க, அரங்கன் என்று நம்ம பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல சயனிச்சிருக்கிறவர் ஈசன் அனந்த சாயித்வாதிகளாலே ஈஸ்வரத்துவம் தோற்ற அரங்கன் என்று பக்கத்துல இருக்கிற ரெண்டு காவேரிக்கு நடுவில் ஸ்ரீரங்கத்தில் வந்து கண் வளர்ந்து தருளுகிறார். அப்படிப்பட்ட அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும்.
இந்த உலகம் எப்படி இருக்கு? அதர்மத்தின் வழியே போய் தர்மத்தையே தெரிஞ்சுக்காம தவிக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய உலகத்திலே அறம் செப்பும் சாட்சாத்து தர்மம் கண்ணன், சாட்சாத்து தர்மம் ராமன், சாட்சாத்து தர்மம் அரங்கன் என்று செப்பும் அறம் செப்பும் அண்ணல். அண்ணல் ஆசிரித்தர்களுடைய இழவு பேர்கள் தம்மதாம்படி சம்பந்தமுடைய அண்ணல். ராமானுஜரையே அண்ணல் அண்ணல்ங்கிற. அண்ணல்னா என்ன? எனக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னா அது தனக்கு கட்டம்ங்கிற அளவுக்கு உறவு இருக்கணுமா? எனக்கு ஒரு சுகம் வந்ததுன்னா அது தன் சுகம்னு சந்தோஷப்படுற அளவுக்கு உறவு இருக்கணுமா? இப்படி யார் படுவா? இப்போ கணவன் மனைவி படலாம், பிள்ளை பொண்ணோட அம்மா படலாம், அவதான படுவோ. அது குழந்தை கொஞ்சம் நன்னா வந்ததுன்னா தன் சுகமா படுறா, அது அதுக்கு புரியறதோ இல்லையோ, தனக்கு சுகம்னு படுறாளோ இல்லையோ, அவ்வளவுதான். அதான் அண்ணல். அந்த தான் இங்கே நான் என்ன கஷ்டப்பட்டாலும் தன் கஷ்டமா உடையவர் ஏத்துக்கிறார், நான் என்ன சுகப்பட்டாலும் தனக்கு கிடைச்சதா சந்தோஷப்படுறார். அப்ப என்ன உறவு நமக்கு அந்த ஆச்சாரியனுக்கு இருக்கணும்? அண்ணல் இராமானுஷன். அப்படிப்பட்ட எம்பெருமானார் அண்ணலி ராமானுஷன் என் அருவினையின் திறன் செற்று. என் அருவினை, என்னுடைய அருனா அருமையான, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கெட்டியா இருக்கிற பாப்பம் சுவாமி. அருவினைன்னு சொன்னால் போக்க முடியாத பாப்பம்னு அர்த்தம். அரிய வினை, அருமையான வினை. கஷ்டம் ஒண்ணு அனுபவிச்சு தொலைக்கணும், இல்ல பிராயசித்தம் பண்ணி தொலைக்கணும். இது ரெண்டும் நம்மால முடியாது. அதனாலதான் அருவினையின் திறம் செற்று. வினையின் திறம்னு சொன்னா வினையின் கூட்டம், வினையின் திரள். அதை செற்று நிரசித்து அந்த வினைகளை அத்தனையும் தொலைத்து அல்லு நன் பகலும் இடைவீடின்றி நல்கி என்ன விடான் நம்பி நம்பியே. என் ஆழ்வார் சாதித்தார் போலே அல்லும் பகலும் இரவு பகல் வேறுபாடு இல்லாமல் என் உள்ளத்திலே வந்து புகுந்தார். இனி அங்கிருந்து நகரமாட்டேன்னு சொல்லிட்டார். பகலும் இரவும் விடாது, இடைவிடாதே எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து. எந்தன் சிந்தைங்கிறதுனால ஹிருதயத்தில், என் உள்ளத்தில் நிறைந்து பூர்ணராக கொண்டு ஒப்பரவிருந்தான். ஒப்பில்லாமல் இவ்விருப்புக்கு சதிசர் இல்லை. இப்படி இருக்கிறது இந்த தாழ்ந்த உள்ளத்தில் இப்பேற்பட்ட ராமானுஜர் போய் புகுந்தாராமே, இப்படி பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை சுவாமி என்று ஒப்பரவிருந்தான். இவ்விருப்புக்கு சதிருஷமில்லை என்னும்படி இருந்தான், எனக்கு ஆறும் நிகரில்லை. இப்படிப்பட்ட ராமானுஜருடைய அருளுக்கு தகுதியாக பெற்றிருக்கிற எனக்கு போல ஆறு இருக்க போறா? இவ்வளவு பாக்கியம் அடியனுக்கு தான் கிடைச்சது என்று சந்தோஷமாக கூறிக்கொள்ளுகிறார். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று. இறைஞ்சப்படும்னா ஆசிரியிக்கப்படுபவர். ராமனை யாராரோ வந்து ஆசிரித்தா. குஹன், சபரி, விபீஷணன், சுக்ரீவன், எத்தனை பேர். இவள்லாம் ஏதான தரம் இருக்கிறவாளா, தகுதி இருக்கிறவாளான்னா? பெண்ணும் வரா, பேதையும் வரா, ராட்சசனும் வரா, ஆணும் வரான், படிச்சவனும் வரான், படிக்காதவனும் வரான். அப்ப யாராலும் இறைஞ்சப்படுபவனா இருக்காரோ இல்லையோ, இதுதான் சர்வ சமாஸ்ரேணியத்துவம்னு சொல்லுவா. சரண்யம் சரணம் சுகிருத்து கதிஹி நாராயணா. எழுவார் விடை கொள்வார், ஈழ்ந்துழா யானை வடுவா வகனிறைந்து வைகள் தொழுவார் என்றும் எல்லாரும் போய் தொடரும். நமக்கு ஐஸ்வர்யம் வேணும்னாலும் அங்கதான் போய் நிற்போம், ஆரோக்கியம் வேணும்னாலும் நிற்போம், பதவி வேணும்னாலும் நிற்போம், கல்யாணம் வேணும்னாலும் நிற்போம். யாரும் வராடும் இல்லையோ. இந்த இடத்துல ஒரு கழித்து போடலான்னு இருக்கேன், இந்த வியாபாரம் எனக்கு வரணும், ஆனா அந்த போட்டிக்காக அவரும் பார்க்கணும், அதை கிடைச்சுடணும்னு பார்த்துட்டு இருக்காரு சுவாமி, எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னுட்டு முதல் சேவைக்கு திருவேங்கடமுடையான் முன்னே ஒருத்தர் வருவார். அவர் தோமால சேவைக்கு வந்திருப்பார். அடுத்தவர் இந்த எதிராளி ஒருத்தர் கழித்து போனமே, அவர் அர்ச்சனானந்தர சேவைக்கு வருவார். அவர் வந்து இந்த தோமாலைக்கு ஒருத்தர் வந்துட்டு போனாரே, அவர் கொடுக்காதீங்க எனக்கு கொடும் அப்படின்னு இவரும் வராரு. இப்போ இந்த பெருமாள் ரெண்டு பேருக்குள்ள இந்த தோமாலைக்கு வந்தவனுக்கு கொடுக்கணுமா, அர்ச்சனானந்தரத்துக்கு வந்தவனுக்கு கொடுக்கட்டுமா, எத்த கொடுக்கட்டும், ஏதோ பண்றார். அவர் என்ன பண்றாரு நமக்கு தெரியாது. இப்போ அதனால ஏதோ இறைஞ்சப்படும் பரன் அனைவராலும் ஆசிரியப்படுறார். இந்த லோகத்து இன்பம் வேணும்னாலும் சரி, இதே நம்மாழ்வார் வாழ்வார் திண்ணல் இருந்துட்டே நீ இப்ப திருவேங்கடமுடையானே யாரையும் பார்க்காதீங்க, மோட்சம் கொடுத்துரும். இது ஒண்ணுதான் எனக்கு ஆசை. இப்போ என்ன அந்த மூலையில ஒருத்தர் கேட்டு இருக்கார், ஒருத்தர் கைவல்யம் கேட்கிறார், ஒருத்தர் ஐஸ்வர்யம் கேட்கிறார், ஒருத்தர் தேவதைகள்லாம் வந்து என்ன வந்து இப்ப சரீரத்தை அழிச்சுடுவான் போல் இருக்கு, அசுரன் வரான், என் சொத்தை பிடிங்கின்னு போயிட்டான், என் வேதத்தை பிடிங்கின்னு போயிட்டான். ஆளாளுக்கு வந்து வந்து ஒரு குறை. இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறச்சே பலபகுச்சிக்கு சண்டை போடும். இது என்ன உடைச்சுட்டான், அதை திருடின்னு போயிட்டான், நான் சாப்பாடு கொண்டு வந்து அவன் எடுத்துட்டான். இப்படி வந்து இதெல்லாம் சின்ன வயசா இருக்கிறச்சே, இந்த 1வது 6வது வகுப்பெல்லாம் இருக்கு பாருங்க, அதுல வந்து அந்த வாத்தியார்ட்ட ஒவ்வொன்னு தட்டும். இது இந்த பக்கம் தட்டி என் பலப்பம் உடஞ்சு போடுத்தணும், அது வாத்தியார்ட்ட அந்த பக்கம் தட்டி போயிடணும். இப்படித்தான் எல்லா தேவதைகளும் வந்து வந்து பகவான் முன்னாடி நிற்கிறா. இறைஞ்சப்படும் வரட்டும் வரட்டும், யார் வராளோ வரட்டும், என்ன சயனிச்சிருக்கியோ இல்லையோ, இறைஞ்சப்படும் பரன் ஈசன். ஆனா ஈசன் முழுவேடுலகுக்கு நாதன் நாரணன், என் அனைவராலும் வழங்கப்படுபவனாய் பரன் பரப்பரானாம் என்று தேவதைகள் உலகத்தில் ஆரெல்லாம் இருப்பார்களோ அவர்களுக்கும் பரதேவதையான பகவான் எங்க இருக்கிறார்? அரங்கன். அவர்தான் அரங்கன். பராத்பரன் அரங்கன். இது முதல் அர்த்தம். மிக மிக உயர்ந்தவர் அரங்கன். இரண்டாவது அர்த்தம் சொல்றார், மிக மிக உயர்ந்தவனாய் வைகுந்தத்திலே இருந்தவர்
நமக்காக எளியவனாய் அரங்கனாக இறங்கி இருக்கிறார்கிறார். அப்ப இறைஞ்சப்படும் பரன் ஈசன். அந்த ஈசன் அரங்கன். அவனை வேறெங்கும் தேடிட்டு போக வேண்டாம், நமக்காக எளிமையா வந்து சேனிச்சிருக்கார். சுவாபாவிக அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் சியன் தேவீம் என்று பிராட்டிய முன்னிட்டு கொண்டு உடையவர் அரங்கனை பற்றினார். அப்படிப்பட்ட சர்வசுவாமியானவன் இந்த மகிமை உடையவரார். யாரை பத்தியோ ரொம்ப நாளியே சொல்றீரே, இறைஞ்சப்படும் பரன்னார் ஈசன்றீர். இவரெல்லாம் கண்ணு கெட்டாதவரோ, ரொம்ப தூரத்துல இருப்போம்னா. ஓ, தேடிட்டு இருக்கீடா அரங்கன். எங்கேயும் போய் தேட வேண்டாம். இதோ வண்டி பிடிச்சுன்னா நாளைக்கு போயிடலாம். நாளைக்கு போயிட்டோம், வண்டி ஏறணும்னா தாண்டிடும் காவேரி, தாண்டினா கோவில் வந்துடும். கோபுரத்துல நுழைஞ்சோம்னா உள்ள பெருமாள் முன்னாடிதான் அரங்கன். அப்ப இதனால் இறைஞ்சப்படும் பரன் ஈசன் சொன்னீரேனால் அதெல்லாம் நிமிஷ போதில் அரங்கனிடத்துல சங்கமிச்சுனுப்போ அரங்கன். அப்படிப்பட்டவன் சர்வ சுலபனாய் நமக்கருகே வந்து சயனித்திருக்கும் திருவரங்க செல்வனார் என்று இந்த உண்மை என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் இராமானுஷன். இந்த லோகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ரீரங்க மகாத்மத்தை புரிய வச்சதே ராமானுஷர் தாங்கிறார். முன்னால் தெரியாது போல் இருக்க யாருக்கும். ஆழ்வார்கள் 11 பாடினார்களே தவிர பாடினர், புறப்பட்டு போயினர். ஆனா அந்த பாசரத்தை உள்ளன்போட நம்ம ஒத்தொத்தருக்கும் சொல்லி புரிய வச்சதாரு? ராமானுஷர் தானே. ஈன்ன முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். அதனால இந்த உலகத்து அதர்மத்திலேயே தலமண்டி அதர்மத்தில விருப்பத்தோட ஓடின்னு இருக்கிற இந்த உலகத்தே அரங்கந்தான் தர்மம் அப்படிங்கறத போதித்து வைத்தார். ஸ்ரீரங்கம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அது உயனம் புரியாத ஒரு ஆனந்தம் இருக்கும். அது என்னதான் இருக்கு சாமி, அந்த ஊர்ல இருக்கிறவா சொல்லி வச்சிருக்கிறத பார்த்தா அது என்னமோ தனி ஊரா இருக்கும் போல் இருக்கு. கேட்டா நம்ம இப்படி பேசுவோம், என்ன உற்சவம் எல்லாம் இருக்கா, தெரிஞ்ச வாழ்கிட்ட பேசினா எங்கேயோ என்ன உட்காந்து இருக்கு வந்து பாருங்க இப்படின்னு போவோம். 4 நாள் இருப்போம். கிளம்பரிச்சா வந்து இந்த 4 நாள் இருந்தாலும் ஸ்ரீரங்கம்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இருங்க, ஒரு வருஷம் இருந்து சேவிச்சுன்னா அப்பதான் எல்லாம் தெரியும்னுவா. நமக்கு தவிக்கும். இவாளானா இப்படி சொல்றா, நமக்கானா வேலை இழுக்கிறது போனோமே, அது நாங்க அடுத்த வருஷம் வருவோம்வா. அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு வருஷம் உற்சவமே முடிஞ்சு போயிடும். இருக்கிறதானா இரு, என்னமோ காலில் அப்படி சக்கரத்தை கட்டிட்டு வந்திருக்கீங்களே இரு, இப்படியே சொல்லிட்டு இருப்பாவா. அவ கிட்டக்க போனா ஸ்ரீரங்கத்துக்காரா வேற, காஞ்சிபுரத்துக்காரா வேற. நான் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க, இருந்தாலும் சொல்றேன். இப்போ ஸ்ரீரங்கத்துல வழக்கம் தாங்க முன்னாடி சின்ன சேவிக்கணும் அவளுக்கு. மற்ற பேர்லாம் வந்திருந்தா அப்புறம் சேவிங்க, நாங்க நித்தியம் இருக்கிறவா சேவிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு காணுவா. ஆனா காஞ்சிபுரத்துல வழக்கம் வந்தவாழ முதல்ல சேவை பண்ணிப்பா. நீங்க வாங்க, நாங்க நித்தியம் சேவிச்சுட்டு இருக்கோம், எங்க தேவைப்படுவாங்க, நீங்க சேவிங்க அப்படின்னு கூட்டு வைப்பா. ரெண்டுமே அவாவா விஷயத்துல உயர்ந்ததுதான். இப்போ அது காஞ்சி தேவப்பெருமாள் அவர் பெருமை, இவர் அரங்கன் அவருடைய பெருமை. அதனால அந்த அரங்கன் இறைஞ்சப்படும் பரன் அரங்கன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும் இராமானுஷன். இந்த லோகத்திலே திருவரங்கநாதன் தான் அனைவராலும் வணங்கப்படுபவர். தென்னாடும் வடநாடும் தொடனென்ன திருவரங்கம். அதனாலதான் இப்பவும் சொல்லச்சே, அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் 1 நூற்றாண்டிரும்னு பாடுறோம் இல்லையோ. இதெல்லாம் நன்னா இருந்தா தான் உலகம் வாழுப்போ. அடியார்கள் வாழணும், ஸ்ரீரங்க ஸ்ரீ வாழணும். ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரவாம் அனுதினம் சம்பர்த்தையான்னு சொல்றோம் இல்லையோ. ஸ்ரீரங்கம் வாழ்ந்ததுன்னா 108 தேசம் வாழும். அது என்ன சுவாமி, ஒரு ஊர் வாழ்ந்தா போருமா? திருக்கணபுரம், திருக்குடந்தை, காஞ்சிபுரம் வாழ வேண்டாமன்னால் ஒரு செடி நன்னா இருக்கணும்னா வேர்ல ஜலம் குத்தினோம்னா தானே செடி முளைச்சிட்டு போறது. செடி நன்னா இருக்கணும்னா இலையா பார்த்தா ஜலம் கொடுக்க முடியும்? பண்ண மாட்டோமே, வேர்ல தானே கொட்டுவோம். அப்ப ஸ்ரீரங்கங்கிற வேர்ல தீர்த்தம் சேர்த்துட்டோம்னால் செடியே வாழ்ந்துப்போம். அத போல சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, சடகோபனுடைய நூல் வாழ்ந்தா போருமா? மத்த 9 ஆழ்வார் இது வாழ்ந்தா அது வாழும் அர்த்தம். சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ மணவாள மாமுனியே இன்னும் 1 நூற்றாண்டிரும். அத போல ஆச்சாரியர்களிலே இறுதி ஆச்சாரியனான சுவாமி மணவாள மாமனிகள் வாழ்ந்துட்டார்னால் முற்பட்ட அனைத்து ஆச்சாரியர்களும் ஓகோன்னு வாழப்பறா. இதுதான் இந்த உண்மையா புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப நாம பல்லாண்டு பாடணும், ஸ்ரீரங்கம் வாழணும், ஸ்ரீரங்கம் வாழணும். அந்த அரங்கன் ஸ்ரீரங்கநாதன் தான் உலகத்துக்கே தலைவன். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அர்த்தம் பாருங்க. 5 நிலைகள் பகவானுக்குன்னு பார்த்திருக்கோம். பரரூப, வியூகரூப, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சா. 5 தான் பகவானுக்கு நிலை. பரரூபம்ங்கிறது வைகுண்டம், வியூகம்ங்கிறது பார்க்கடல், விபவம்ங்கிறது அவதாரங்கள், அந்தர்யாமினா நமக்கு உள்ளே இருக்கிறவர், அர்ச்சான்னா கோவில்கள் தோறும் விக்கிரகத்தில் இருக்கிறவர். 5 தான் பகவானுக்கு நிலை. இறைஞ்சப்படும் முதல்ல சொல்றார். இறைஞ்சப்படும்னா தேவஜாதிகள் போய் எங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்கிற க்ஷீராப்தின்னு அர்த்தம். தேவர்கள் எல்லாம் இப்போ திருப்பார்கடலுக்கு தான் போவாளாம். அதுதான் அவளுக்குன்னு பகவான் கொடுத்து வச்சிருக்கிற இடம். இறைஞ்சப்படும் சொன்னதுனாலே தேவர்கள் போய் வணங்கும் பார்க்கடல்.
இறைஞ்சப்படும் பரன், பரன்கிறதுனாலே மிக உயர்ந்த பரரூபமாகிற வைகுந்தம். ஈசன்கிறதுனாலே எப்போது நமக்கு உள்ளேயே உட்காந்து நியமிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ அந்தர்யாமி. அரங்கன்கிறதுனாலே அர்ச்சா, இந்த பக்கத்திலே சயனிச்சுட்டு இருக்காரு. அப்ப உருவ வடிவத்தில் விக்கிரக வடிவத்தில் இருக்கிற அர்ச்சா இறைஞ்சப்படும் க்ஷீராப்தி, பரன் வைகுண்டம், ஈசன் அந்தர்யாமி, ஈசன் அரங்கன் அர்ச்ச சுவாமி விபவம். அது காணுமே பாட்டுல அது இல்லையா இருக்கு பாருங்க. அறம் செப்பும், அறம் செப்பும்னா தர்மத்தை நிலைநாட்டும். தர்மம் எதுன்னு சாஸ்திரம் சொல்றது தெரியுமோ? ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். சனாதன தர்மம்னா கண்ணனே, சனாதன தர்மம்னா ராமனே. ராமோ விக்கிரகவான் தர்ம சாது சத்தியபராக்கிரமஹான்னு ராமாயணத்துல ஸ்லோகம் இல்லையது. அப்ப ராமனே தர்மம், கண்ணனே தர்மம். ராமானுஷர் என்ன இப்ப உறுதிப்படுத்துறார்? அறம் செப்பும் ராமானுஷன் லோகத்துல எது தர்மம் தர்மம்னு ஸ்தாபிச்சுட்டார். கண்ணனே தர்மம், ராமனே தர்மம் என்று ஸ்தாபித்தார்னா விபவாவதாரம். அப்ப இந்த ஒரு வரிக்குள்ள 5 நிலைகளை வந்துட்டு பாருங்க. இறைஞ்சப்படும் பரன், ஈசன், அரங்கன், அறம் செப்பும். இந்த 5 தான் பகவானுடைய 5 நிலைகள். இறைஞ்சப்படும் வியூகம், பரன் வைகுண்டம், ஈசன் அந்தர்யாமி, அரங்கன் அர்ச்சா, அறம் செப்பும் விபவம். இப்படி 5ஐயும் சொன்ன ராமானுஜர் அர்ச்ச சர்வ அர்ச்சா சர்வ சகிஷ்ணு அர்ச்சகபராதீனா அகிலாத்மஸ்திதி என்கிறபடியே அர்ச்சகன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அனைத்தையும் ஏத்துக்கிறாரோ இல்லையோ அப்படிப்பட்ட அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும். இந்த லோகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுறார். சாட்சாத் தர்மமான பகவானையும் நிலைநாட்டுகிறார். அண்ணல் சகி வித்யாதஸ்தம் ஜனயதி தச்சிரேஷ்டன் ஜன்ம. இந்த அண்ணலுக்கு இருக்கிற பெருமை எனக்கு அவருக்கு இருக்கிற உறவு. நான் கஷ்டப்பட்டா அவர் கஷ்டப்பட்டு போக்குறார்னா, நான் சுகப்பட்டா தான் சந்தோஷப்படுறார். உலகத்துல வழக்கம் நாம கஷ்டப்பட்டா மத்த பேர் சந்தோஷப்படுவா, நாம சந்தோஷப்பட்டா பட்டுட்டானேன்னு வருத்தப்படுவா. இதுதான் உலகத்து வழக்கம். ஆனா ராமானுஜர் செய்யறது, நான் சிரமப்பட்டா எனக்கு முன்னாடி ஆடுறார், நான் சிரிச்சா எனக்கு முன்னாடி ஆனந்தப்படுறார். அதனால உறவு அண்ணல், அண்ணலி ராமானுஷன். அப்படிப்பட்ட எம்பெருமானார் என் அருவினையின் திறன் செற்று நான் சேர்த்து வச்சிருக்கிற வினை அகமஸ்மியபராதானாம் ஆலயா என்னும் பாபானாம் பிரதமோஸ்மியகம் என்றும் நிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரஷா என்னமயாவியதாய். நான் செய்யாத பாபம் இந்த லோகத்தில் இல்லை. 100 100ஆக 1000 1000 செஞ்சிருக்கேன். அமர்யாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவபூ கிருதக்னஹா துர்மானீஸ் பரபரவசா வஞ்சனபரஹா பாபிஷ்டா நிஷம்சா என்ன ஆளவந்தார் சாதித்தபடி அனைத்து குற்றமும் பண்ணிருக்கேன். அருவினை இப்படி தாண்ட முடியாத வினைகளை புரிந்திருக்கிற எனக்கும், இப்படிப்பட்ட எனக்கோ இந்த பாப கூட்டம் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாதபடி ஒழிச்சார். ஒழித்து அகமஸ்மபராத சக்கரவர்த்தின்னு சொன்னபடிக்கும் அனைத்து பாபங்களையும் போக்கி அருவினையின் திறம்னா கூட்டம், பாப கூட்டத்தை தொலைத்து இரவும் பகலும் விடாது, இரவு பகல் விடாம என் உள்ளத்தில் வந்தார். அல்லும் பகலும் இடைவீடின்றி என்கிறபடியே உள்ளத்திலே வந்து அமர்ந்து, ஏற்கனவே இந்த உள்ளம் முழுக்க எங்கெங்கயோ ஆசையில திரிஞ்சுது. இப்ப ராமானுஷர் வந்து உட்கார்ந்தாரோ இல்லையோ, மற்ற ஆசையெல்லாம் படுத்து அவர்கிட்ட கெட்டி ஆசை வந்துருச்சு. இதுதான் சுலபமான வேலை. இப்போ இத போல இப்ப வேற யாரான்னு இப்ப வந்து உட்காருவாளான்னா, ராமானுஜர் இருந்தா உட்காருவார், அவர் அந்த இருந்தார். இப்ப நம்ம ஆச்சாரியன் மூலமாகத்தான் உடையவரை பிரார்த்திச்சுக்கணும். இரவும் பகலும் விடாது நிறைந்து, நிறைந்துன்னா உள்ள வச்சே சூக்ஷ்மமா வந்தாராம். மனசு ரொம்ப சின்னது இல்லையோ, அதுக்குள்ள உடையவர் நுழைந்து அதுக்கப்புறம் மெதுவா தன்னை விரிச்சுக்கிறார். இப்போ நம்ம அது உண்டு, இந்த மேல ஒரு ஊஞ்சல் போடணும்னு வச்சுங்களேன், அதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஆணி வச்சிருக்கா. அது என்ன பண்ணும், இப்படி கொடையாட்டம் இருக்கும். இப்படி அடிக்கச்சே உள்ள அடிச்சுடணும், உள்ள போனோன்னு விரிஞ்சுடணும், விரிஞ்சு விட்டா கெட்டியா பிடிச்சிடணும் இல்லையா. அது ஏன்னா அப்படியே அடிச்சா உடஞ்சி விழுந்துடும் எல்லாம். அதனாலதான் போகிறச்சே ஒரு ஓட்டையா போகும், உள்ள போனவனே விரிஞ்சுக்கிறது பாருங்க கொடையாட்டம். அதே போல உள்ள நுழையச்சே பகவான் இந்த பிருத்திவியில இருக்கிற எந்த ஜீவனுடைய மனசுக்குள்ள நுழைச்சே சூக்ஷ்மமான மனசுல நுழையிறார், சூக்ஷ்மமான ஆத்மால நுழையிறார். ஆனா சர்வ வியாபகமா மொத்தத்திலையும் நிறைஞ்சு விடுறார். அந்தர்பகிஷ தத் சர்வம். அத போல உடையவரும் இந்த நுண்ணிய மனசுக்குள்ள நுழைஞ்சார். ஆனா தன் குணங்களாலே மனது முழுக்க நிறைந்தார். நிறைந்து ஒப்பர விரந்தான். அவர் உள்ள வந்து தன் குணங்களால நிறைஞ்சிருக்கிறத பார்த்தா அதற்கு சதிருஷமானது இல்லை, இதற்கு நிகராக மத்தொன்னில்லை. ஒப்பர விருந்தான். இந்த வாத்சல்யத்துக்கு, இந்த குணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்? இந்த தாழ்ந்த ஒரு துளி குணமில்லாத இந்த உள்ளத்தில் உயர்ந்த அனைத்து குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கிறவர் நுழைஞ்சதே ஆச்சரியம், நிறைந்ததே ஆச்சரியம். இரவு பகல் இல்லாம நிறைஞ்சது ஆச்சரியம், வெளியில போகாம இருக்கிறது ஆச்சரியம். இந்த குற்றத்தை குணமாக கொள்ளும் குணத்துக்கு எதை நான் ஒப்பா சொல்லுவேன்?
இதற்கு ஒப்பே கிடையாது. அதனாலதான் ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. என்ன கண்டவர் அருவருப்பு படல. இந்த தாழ்ந்த உள்ளத்தில் இருக்கமே மலம் மூத்திரம் மாம்சம் மஜ்ஜை அஸ்தி ரத்தம் பார்க்கலையே, நிறைந்த ஆனந்தமா இருந்தாரு. அதனால ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லை. அவித்யா தர்க்கதா சர்வே தேகி சம்சார கோச்சராக. அவித்யாந்தர்கதா சர்வே தேகி சம்சார கோச்சராக. அவித்தையோட ஒருத்தர் தவிச்சுட்டு இருந்தார்னா அவர் சம்சாரத்துல மாறி மாறி இருக்க போறார். அவித்தையை தொலைத்தார், அறிவினைய போக்கினார். இனிமே நான் சம்சாரத்தின் பக்கமே போகாதபடிக்கு என்னை அனுகிரகித்தார். எனக்காரும் ஒப்பாரில்லை என்பதை இந்த பாசுரத்தாலே 47ஆம் பாட்டுல சுருண்டார். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனென்று இவ்வுலகத் தரம் செப்பு மண்ணலி ராமானுஷன் என் அருவினையின் திறஞ்செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லை என் சாத்திக அகங்காரத்தோட தனக்கார் நிகர் என்று பார்த்து திருவரங்கத்தமுதனார் பாடிக்கொண்டார். இத்தோடு 47ஆம் பாட்டு முற்றிற்று.